வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உணவுகளில் நம்ம பழைய சாதத்தை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய புளிச்ச தண்ணீரும் இருக்கும். அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் உடல் வலுவோடு ஆரோக்கியமான ஆயுள் காலம் அவங்களுக்கு இருந்துச்சு. இட்லி தோசை அப்படின்னு நாம் மாறியதுக்கப்புறம் பழைய சோற்றை ஏழைகளினுடைய உணவு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சமீபத்திய அமெரிக்க ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இப்போல்லாம் கூட நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா, ஹோட்டல்களில் மண் பாத்திரங்களில் பராமரிக்கப்பட்டு பரிமாறப்படக்கூடியது நம்ம இந்த பழைய சாதமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பழைய சோற்றிலும் புளிச்ச தண்ணீரிலும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நீராகாரமாக பழைய சாதம் இருக்குது. ஸோ ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால நிறைய நோய் வராமல் நமக்கு தவிர்க்கும். பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தில் அந்த புளிச்ச தண்ணீர்லேருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும். சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நொதிக்க வைக்கும் போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தினுடைய அளவை விட 21 மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக கிடைப்பதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்தில் 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்மளால் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவு 73.91 மில்லிகிராம் அளவு, கிட்டத்தட்ட 203% நமக்கு அதிகரிக்கும். இது மாதிரி நமக்கு அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதாலேயே ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நம்மளுடைய உடலில் என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அத்தனை நோய்களுமே நம்ம ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்து கொண்டு அந்த நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் பழைய சாதம் இருக்கும். பல நோய்களை தீர்க்கக்கூடியது பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து அதிகப்படியான அளவு விட்டமின் டி சத்து உருவாகுது. ஸோ விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி சத்து தான் கேல்சியம் சத்தை உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துது. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வலி, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இருக்காது. உடல் சோர்வை நம்ம போக்கிக்கலாம். மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வாயுவும் வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு, குடல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான உணவாக பழைய சாதம் இருக்கும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பழைய சாதம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக அல்சர்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண் பிரச்சனை நமக்கு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம காலை உணவை ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறோம், சாப்பிடாம போகிறோம் அப்படின்னா நமக்கு அல்சர் வரும். காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்றோம்னா அல்சர் ஏற்படும். பசி எடுத்தும் சாப்பிடாம இருக்கும், கண்ட உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா அல்சர் அப்படின்ற பிரச்சனை நமக்கு வரும். ஸோ அல்சர் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய வயிற்றை குளுமையாக பாதுகாத்துக்கணும். அந்த புண்களை சரி பண்ணுறதுக்கு காலை உணவுகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும். அதே போல் பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்ணும். அல்சர் கியூர் வரைக்கும் போது நீங்கள் காரசாரமான உணவுகளை சாப்பிடாமலே இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் காரசாரமான உணவுகளை எடுத்துக்கலாம். அப்போ கூட நீங்கள் அளவோடு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக அந்த அடிக்கடி காரசாரமான உணவுகளை சாப்பிட்றதுன்ற பழக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் பழைய சாதத்தை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பழைய சாதம் குளுமையாக இருக்கிறதால உங்களுடைய குடலை பார்த்தோம்னா குளிர்விக்க வைத்து அல்சரை உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ குறிப்பாக அல்சர் உங்களுக்கு கியூர் ஆகணும் அப்படின்னா இந்த பழைய சாதத்தை நொதிக்க வைத்து இது அதாவது நொதிக்க வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் உற்பத்தியாகி உங்களுடைய உடலில் pH உடைய அளவை மேம்படுத்தும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செஞ்சு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே பாதுகாத்து கொண்டு அல்சரையும் உங்களுக்கு சரி பண்ணிடும். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய சாதம் பழைய சாதம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்துவதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கும் உதவி செய்யும். பழைய சாதம் மிகச்சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது. வளர்ச்சிதை மாற்றமும் இதனால் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்போக்கு என எந்த விதமான செரிமானம் சார்ந்த தொடர்பு பிரச்சனைகளுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பழைய சாதத்தில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதால தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வரவிடாது. தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நமக்கு பயனளிக்கக்கூடியது பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்து கொடுக்கிறதோடு சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்து
கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் வந்து அதிகரிக்க செய்து நெகிழ்வுத்தன்மையை வந்து பழைய சாதம் நமக்கு ஏற்படுத்தும். இதனால் நம்மளுடைய சருமத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே போல் பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படும். தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசினதுக்கப்புறம் இந்த நொதிக்க வைக்க தண்ணீரை வந்து நம்ம ஊற்றி தலையை வந்து அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியின் வளர்ச்சியை வந்து நமக்கு தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சருமம் வந்து ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். சருமத்தில் வந்து தொற்றுகள் எதுவும் ஏற்படாது, சுருக்கங்கள் எதுவும் இருக்காது, வயதான தோற்றம் இருக்காது, முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சருமம் வந்து இயற்கையாக மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் தலைமுடி வந்து உள்ளிருந்து நமக்கு வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக ஆக்கப்பட்டு முடி வந்து கொட்டுவது, பித்தநரை இளநரை பிரச்சனை ஏற்படுவது, பொடுகு தொல்லை ஏற்படுவது, பேன் தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூந்தல் வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரிலும் அதிகளவு பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியம் சத்தை பெற முடியும். இது இரண்டுமே நம்முடைய எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருவதோடு வயிற்றை வந்து லேசாக உணர வைக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் ஹெல்ப் பண்ணுறதால உடல் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக நாள் முழுவதும் நம்ம இருப்போம். வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது, சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் ரைஸ்லையுமே பழைய சாதத்தை நம்மளால் செய்ய முடியும். இவற்றிலிருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும். பொதுவாக எப்படி நம்ம அளந்து சமைச்சாலுமே கொஞ்சமாவது சாதம் வந்து மீந்து போயிடும், அல்லது பழைய சாதத்துக்காக கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்த்து வடித்து வச்சுக்கலாம். வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மண் சட்டியிலேயோ அல்லது பாத்திரத்துலேயோ வச்சு மீண்டும் நிறைய தண்ணீர் ஊற்றி அது கூட வந்து அரை ஸ்பூன் வந்து ஒரு உப்பு சேர்த்துக்கணும், கலந்து நம்ம மூடி வச்சிடணும். இப்போ இன்றைக்கி மதியம் வச்ச சாதமாக இருந்தால் கூட நம்ம சாயங்காலமாக தண்ணீர் ஊற்றி வைக்கும்போது அதுவும் பழைய சாதமாக மாறும். மண் சட்டியில் வந்து நம்ம பழைய சாதத்தை வச்சுருக்கிறது இன்னும் நல்லது. இரவு முழுவதும் சாதம் அந்த நீரில் வந்து நொதிக்க ஆரம்பிக்கும். காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய சோறு நம்முடைய காலை உணவுக்கு தயாராக இருக்கும். அது கூட தொட்டு அந்த சைடிஷாக நம்ம எடுத்துக்கிறதுக்கான பெஸ்ட் காம்பினேஷன் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா தான். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லா தண்ணீரில் வந்து பார்த்தோம் நல்லா ஊறி இருக்கக்கூடிய சாதத்தை கையால் பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு சேர்ந்து கரைச்சி குடிக்கலாம், நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நம்ம இது ஒரு டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதனுடைய சுவை நம்மளை வந்து விடாது. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளையும் நம்ம இப்போ நம்மளுடைய அந்த இதில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கொண்டு நம்ம பழைய சாதத்தை வந்து காலையில் வெறும் முயற்சியில் காலை உணவாக வந்து நீராகாரமும் பழைய சாதமும் எடுத்துக்கொள்ளும் போது இந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதமும் அதனுடைய தண்ணீரும் நம்முடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நமக்கு இதை விடவும் இன்னும் மருத்துவ நன்மைகள் கிடைக்குதா அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். சில பேரெல்லாம் வந்து பார்த்தோம்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் வந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய கிடைக்காத ஊட்டச்சத்துக்களே கிடையாது. ஊட்டச்சத்து குறைபாடு உங்களுடைய உணவுகளில் வந்து பூர்த்தி செஞ்சு எந்த பிரச்சனையுமே நடக்காமல் பாதுகாத்துக்கும். சில பேர் வந்து பார்த்தோம்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல் வந்து சோம்பேறித்தனம் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று நோய்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு பல கட்டுக்கதைகள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. உடலை வந்து சுறுசுறுப்பாக வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் குறைபாடுகளை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது பழைய சாதம். ஸோ அதனால் பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.